7 சக்கரங்கள். என்னென்ன 7 சக்கரங்கள்? இந்த 7 சக்கரங்கள்ல நம்ம தியானம் பண்ணும்போதோ மூச்சு பயிற்சி பண்ணும்போதோ என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். முதல் மூலாதாரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மூலாதாரம் மூச்சு பயிற்சியோ தியானமோ பண்ணும்போது மூலாதாரத்துல வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது? மூலாதாரத்துல இனப்பெருக்க ஹார்மோன் சுரக்குது. ஆண் பெண் இனப்பெருக்க ஹார்மோன். அவங்க இனவிருத்திக்காக அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த ஹார்மோன். மூலாதாரத்துக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். அங்க என்ன நடக்குது அப்படின்னா அட்னீனல் சுரப்பின்னு ஒரு சுரப்பி சுரக்குது. அது நம்ம கிட்னி இடுப்பு பகுதியில் உள்ள கிட்னியை பாதுகாத்து அதுக்கு வலு கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்குது. அடுத்தது மணிப்பூரகம். அங்க அக்னாசயம்னு ஒரு சுரப்பி சுரக்குது. அது வயிற்று பகுதியில் உள்ள கணையத்துல சுரந்து வயிற்று பகுதியில் உள்ள சிறுகுடல் பெருங்குடல் அதுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்குது. அதுக்கு அடுத்து அநாகதம். அநாகதத்துல தைமஸ் சுரப்பி சுரக்குது. அந்த சுரப்பி என்ன பண்ணுன்னா நமக்கு இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் தேவையான சக்தியை கொடுத்து அந்த இடத்தை பாதுகாப்பாகவும் வலுவாகவும் வச்சுக்கிறது. அடுத்தது கழுத்து பகுதி, விசுப்தின்னு சொல்லக்கூடிய சக்கரம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க தைராய்டு சுரப்பி சுரக்குது. அது தைராய்டு சம்பந்தமா கழுத்து பகுதியில தைராய்டு சம்பந்தமா உள்ள பிரச்சனைகளை சரிவாக்குறதுக்கும் அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய வேலையை அந்த சுரப்பி பண்ணுது. கழுத்துக்கு மேல் பகுதியில பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு. பிட்யூட்டரி சுரப்பி நம்ம நெத்தி நடுப்பகுதிக்கு நேர உள்ள இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட்ல சுரக்கக்கூடிய சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. அதுக்குள்ள மூளையின் மத்திய பகுதியில சுரக்கக்கூடியது பீனியல் கிளாண்ட். அதுதான் நம்ம துரியம் சகஸ்திராரம் சக்கரம் சொல்றோம். நெத்தி பொட்டுக்கு நேர உள்ளது பிட்யூட்டரி கிளாண்ட், ஆக்னி சக்கரம். இந்த 7 சக்கரங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த 7 விதமான சுரப்பிகள் சுரக்கு. அது நம்ம உடம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறது. 7 சக்கரங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஸ்பைனல் கார்டு வழியா போகுது இல்லையா? இந்த ஸ்பைனல் கார்டு எலும்புகள் ஒவ்வொன்றுக்கும் சக்கரங்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.